ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பேக் வந்து நம்ம கேன்வாஸ் இல்லாத எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பேக்கு, நெக்கு அண்டு இடுப்பு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பேக் நெக்கு எந்த இது எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்துக்கணும். பீஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு நம்ம நெக்கு எப்படி கட் பண்ணிக்கிறோமோ அந்த ஷேப்லேயே நம்ம அட்டாச் பண்ணிக்கணுங்க. இப்போ ஃபுல்லாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவு நம்ம அட்டாச் பண்ணோம். ஃபுல் ரவுண்டு ஷேப் எப்படி இருக்கோ, நான் வந்து இப்போ பாட் நெக் எடுத்துக்கிறேன். அந்த பாட் நெக்கு ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி பின்னெல்லாம் எடுத்துகிட்டு 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி பக்கத்துலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுன்னு வந்துடணுங்க. ஃபுல் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு மெயின் பீஸ் எடுத்துக்கணும். இப்போது அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து பேக்கில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாச்சிங் கொடுத்தோம் இல்லைங்களா, அது கட் பண்ணிக்கணும். பார்த்து கட் பண்ணோம். ஒரு டைம் நம்ம கட் பண்ணும்போது மெயின் பீஸ் கட் ஆகிடுங்க. ஸோ அதனால் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோல்கிட்ட ஒரு நாச் போடணும். சென்டர் நாச் போடணும். நாச் போட்டுட்டு மெயின் பீஸ் எடுத்துக்கணும். மெயின் பீஸ்லேயும் நம்ம நாச் போட்டுக்கலாம். நாச் போட்டுட்டு சேம் அதே மாதிரி சென்டர் வச்சு பின் பண்ணணும். நம்ம உங்களுக்கு தேவையானதால் சென்டரில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போது இன்னும் ஈஸியாகும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த அட்டாச் பண்ண பீஸ் வந்து மேலே வரணுங்க. நம்மளுக்கு உள்ளே போகக்கூடாது, மேலே வரணும். அப்போ நம்ம அடித்து திருப்பும்போது அந்த பீஸ் வந்து உள்ளே போகும். ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு நீட்டாக தெரியுங்க. நம்ம டர்ன் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நெக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம கீழே பாட்டம்லேயும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாங்க. இது வந்து இன் அவுட் ப்ளவுஸ். இது நீங்கள் உள்ளவும் க்ளீனாக தெரியும், உங்களுக்கு மேலேயும் நல்லா ஃபினிஷிங் நல்லா தெரியும். உங்களுக்கு நம்ம அடித்து திருப்பும் போது ஃபினிஷிங் நல்ல மாதிரி க்ளீனாக தெரியுங்க. இப்போ வந்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு விட்டுட்டு நெக்கு கட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி. அப்புறமா நீங்கள் அங்கங்கே ஒரு நாச் போட்டுக்கணும். நாச் போட்டுட்டு அந்த ரவுண்ட் கவ் ஷேப் வரும்போது நம்ம அந்த நாச் வந்து கொஞ்சம் எட்ஜுக்கு வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம டர்ன் பண்ணும்போது க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த சென்டரில் கை விட்டு திருப்பி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் அயன் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. அயன் பண்ணால் இன்னும் க்ளீனாக வரும். ஸோ கேன்வாஸ் இல்லாத நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்தாக்கா ரொம்ப நல்லா ஃபினிஷிங் வரும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம பாட்டமில் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னாக்கா பைப்பிங் கூட கொடுத்துக்கலாம். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நெக்குக்கும் நம்ம பாட்டம்லேயும் நம்ம டாப் ஸ்டிச் போட்டோம், கினாரி ஸ்டிச்சு. இப்போ நெக்குக்கும் நம்ம சுற்றி டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி மொல்லமாக நீங்கள் ஃபூட்டு எடுத்து நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து க்ளீனாக வரும். நீங்கள் ஒரே மாதிரி துணி ஒரே மாதிரி வச்சு அப்படியே தைச்சின்னு வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பெல்லாம் சரியாக வராது. இப்போ வந்து நம்ம சைடெல்லாம் ரா ஸ்டிச் வந்து போட்டுக்கலாங்க. ஓகே, இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ வந்து பேக் பீஸு இன் அவுட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பீஸோ கொடுக்காதபடிக்கு
நெக்கு கொண்டி தான் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துக்குறோம். ஸோ இந்த பீஸ் நம்ம பண்ணும்போது சூப்பராக வரங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.